ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம அடுத்த மாதம் என்னோட கம்பெனியில் நான் ஸ்டார்ட் பண்ண இருக்கிற டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எம்ப்ளாயி ரோல் பேஸ்டு ட்ரைனிங்கை பற்றி தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் டோட்டலாக 7 விஷயத்தை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். 1, இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமோட ஓவர்வியூ. 2வது, இந்த ட்ரைனிங் எங்கே நடக்க போகுது. 3வது, இந்த எம்ப்ளாயி ட்ரைனிங்கோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன. 4வது, அடுத்த 6 மாதத்தில் நாங்கள் உங்களுக்கு என்னென்ன டீச் பண்ணுவோம். அப்புறம் யாரெல்லாம் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்க்கு அப்ளை பண்ணலாம். அப்புறம் சர்டிஃபிகேட் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ். லாஸ்ட்டாக இந்த ட்ரைனிங்கான ஃபீஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் என்ன, கார்ப்பரேட் என்ட்ரி லெவல் ஜாபுக்கு தேவையான மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அடுத்த 6 மாதம் கழிச்சு ஒரு கார்ப்பரேட் ஜாபுக்கு போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக அது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். அப்புறம் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமோட டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 6 months. அப்புறம் இது கம்ப்ளீட்டாகவே ஆஃப்லைன் தான். ஸோ நீங்கள் மண்டே டு ஃப்ரைடே 10 AM இருந்து 6 PM வரைக்கும் ஆஃபீஸில் கண்டிப்பாக இருக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமோட மெயின் அட்வான்டேஜே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கார்ப்பரேட் என்விரான்மெண்ட்டில் ஒரு ட்ரைனிங்கை கொடுக்கணும் அப்படின்ட்டு தான். ஸோ என்னோட கம்பெனி இருக்கிற இந்த பில்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1000 எம்ப்ளாயிஸ்க்கு மேலே இங்கே டெய்லி வந்து ஒர்க் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 100 கம்பெனிஸ்க்கு மேலே இங்கே ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நீங்கள் லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய கனெக்ஷன்ஸ் பில்ட் ஆகும், நிறைய பேர்கிட்ட பேசுவீங்க. ஸோ இதனால் உங்களுடைய கான்ஃபிடன்ட் லெவலும் பூஸ்ட் ஆகும். ஸோ அடுத்த 6 மாதம் கழிச்சு மினிமம் ஒரு 25K-லேருந்து 35K சேலரியில் ஒரு ரெப்யூட்டட் கம்பெனியில் ஹையர் ஆகிறதுக்கு தேவையான எல்லா நாலேஜும் உங்களுக்கு இங்கே கண்டிப்பாக கிடைக்கும். அப்புறம் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே இங்கிலீஷில் தான் இருக்க போகுது. ஸோ மற்ற ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் நடத்துகிற மாதிரி கிளாஸ் ரூம் ட்ரைனிங்லாம் இங்கே கிடையாது. நீங்கள் டேரெக்டாகவே ஒர்க் பிளேஸில் உட்காந்து தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ ரெகுலரான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா படித்து முடிச்சுட்டு நீங்கள் வேலை தேட வேண்டி இருக்கும். பட் இந்த ட்ரைனிங்கில் நீங்கள் ஜாப்பில் ஜாயின் பண்ணிட்டு தான் படிக்கவே ஆரம்பிப்பீங்க. அடுத்து இந்த ட்ரைனிங் எங்கே நடக்க போகுதுன்னு சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலாக என்னோட ஆஃபீஸ் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூரில் இருக்குது. எக்ஸாக்டாக பின்னிங்நல்லி மெட்ரோ ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. அப்படி இல்லை எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா 10 Factory பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்லேயும் என்னோட ஆஃபீஸ் இருக்குது. அப்புறம் கூகுளில் போயிட்டு Simplified E-Learning இல்லைனா AppeniusTechnologies Pvt Ltd அப்படின்னு தெரிந்தாவே உங்களுக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து கூகுள் மேப்பில் உங்களுக்கு கிடைக்கும். அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கார்ப்பரேட் கம்பெனிஸில் என்னென்ன கிடைக்குமோ அது எல்லாமே உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ரிலாக்ஸ் பண்ண ரிலாக்ஸிங் ஏரியா, ஃப்ரீ டைமில் ப்ளே பண்ண ப்ளே ஏரியா, அப்புறம் அன்லிமிட்டட் காஃபி டீ, அப்புறம் கண்டினியூஸாக ஒரே பிளேஸில் உட்காந்து ஒர்க் பண்ண உங்களுக்கு போர் அடிச்சது அப்படின்னா ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் எங்கே வேணால் உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் கேன்டீன் அண்ட் கேஃபேட்டேரியாவும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ பேசிக்காக ஒரு எம்ப்ளாய்க்கு தேவையான எல்லா நீட்ஸுமே உங்களுக்கு இங்கே கிடைக்கும். 2வது, பெனிஃபிட்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி ட்ரைனிங்கை பற்றி பார்ப்போம். ஸோ இங்கே உங்களுக்கு கிடைக்கிற மெயின் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா உங்களை டே 1லேருந்தே ஒரு எம்ப்ளாயாக தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் SEO சூஸ் பண்ணிங்க அப்படின்னா SEO எக்ஸிக்யூட்டிவ் உங்களை ஹையர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதுக்கான ட்ரைனிங் உங்களுக்கு கொடுப்போம். அதே மாதிரி தான் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கும் PPC மார்க்கெட்டிங்கும் கூட. இப்போ SEO எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா குறைஞ்சது 6 ப்ராஜெக்ட்லையாச்சும் நீங்கள் அடுத்த 6 மாதத்துக்கு ஒர்க் பண்ணுவீங்க. அதுவும் லைவ் ப்ராஜெக்ட் வித் மல்டிபிள் டெக்னாலஜிஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு HTML வெப்சைட்ஸ், PHP வெப்சைட்ஸ், பூட்ஸ்ட்ராப் வெப்சைட்ஸ், அப்புறம் ரியாக்ட் அண்ட் ஆங்குலர், அதே மாதிரி வேர்ட்பிரஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. இதை நீங்கள் ஒரு ப்ரூஃபாக உங்களுடைய அடுத்த கம்பெனியில் நீங்கள் ஷோ பண்ண முடியும். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே லைவில் இருக்க போது. அப்புறம் நீங்கள் 6 month ஒர்க் பண்ணுறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் உங்களுக்கு AppeniusTechnologies Pvt Ltd கிடைக்கும். அதே மாதிரி கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு Simplified E-Learning வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் இந்த 6 months ட்ரைனிங் பீரியடில் நீங்கள் ஒரு ரியல் டீமு கீழே தான் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ எப்படி ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஹையரார்கி இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். ஸோ உங்களுக்கு மேலே ஒரு டீம் லீடர் இருப்பாங்க, அவங்களுக்கு மேலே ஒரு ப்ராஜெக்ட் லீடர் இருப்பாங்க, அப்புறம் கன்சல்டன்ட் இருப்பாங்க, மேனேஜர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் தான் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ டெய்லியுமே லைவ் டாஸ்க்கை வந்து உங்களுக்கு டீம் லீடர் வந்து அசைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒர்க் ரிப்போர்ட்டை நீங்கள் டீம் லீடருக்கு சென்ட் பண்ணிட்டு தான் போக வேண்டியிருக்கும். அப்புறம் ஆஃபீஸோட கம்யூனிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே இங்கிலீஷ் தான். ஸோ நீங்கள் ஒருத்தர் மாற்றி பேசுகிறீங்க அப்படின்னா அப்போ இங்கிலீஷில் தான் நீங்கள் பேச வேண்டியிருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் அண்டர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தாலும் ஓவர பீரியடில் கண்டிப்பாக உங்களுக்கு கான்ஃபிடென்ட் கிடைச்சிடும். அடுத்து வாட் வி வில் டீச் யூ இன் நெக்ஸ்ட் 6 months. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் SEO எக்ஸிக்யூட்டிவ் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்போ கம்ப்ளீட் ஃபண்டமெண்டல்ஸ்லேருந்து அட்வான்ஸ் லெவலுக்கு தேவையான எல்லா கான்செப்ட்டும் உங்களுக்கு இங்கே டீச் பண்ணுவோம். ஸோ இதில் நீங்கள் மினிமம் ஒரு 5 இண்டஸ்ட்ரியாச்சு அடுத்த 6 மாதத்தில் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன், SaaS கம்பெனிஸ், இ-காமர்ஸ் கம்பெனிஸ், ஹெல்த் கேர், இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி தான் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷன்ஸும் கூட. ஸோ உங்ககிட்ட மினிமம் ஒரு 5 இண்டஸ்ட்ரிக்கான பிஸ்னஸ் பேஜஸை கொடுப்போம். அதுக்கு நீங்கள் கண்டென்ட் கிரியேஷன்ஸ், அப்புறம் ஹேட் ரன் பண்ணுறது, அப்புறம் ஆர்கானிக்காக எப்படி அந்த பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே நீங்கள் அடுத்த 6 மாதத்துக்கு பண்ணிட்டு இருப்பீங்க. ஃபைனலாக உங்களுக்கு பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் நாங்கள் டீச் பண்ணுவோம். ஸோ எவ்ரி வீக் 2 sessions கண்டிப்பாக உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான கிளாஸஸாக தான் இருக்கும். இதில் நீங்கள் ஆஃபீஸில் யூஸ் பண்ணுற ஃபார்மல் கம்யூனிகேஷன் அப்படின்னா என்ன, அப்புறம் எப்படி கிளைண்ட் கிட்ட பேசுறது, அப்புறம் எப்படி உங்களுடைய டீம் லீடர் கிட்ட பேசுறது, அப்புறம் ப்ராஜெக்ட் மேனேஜர் கிட்ட எப்படி பேசுறது, அப்புறம் இமெயில் கம்யூனிகேஷன் அப்படின்னா என்ன, கிளைண்ட் கிரியேட் பண்ண இமெயில் த்ரெட்டை எப்படி கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி அப்டேட்ஸ் நம்ம திரும்பவும் கிளைண்ட்டுக்கு கொடுக்குறது, அப்புறம் லீவுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான எல்லா பேசிக் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமே உங்களுக்கு கிடைச்சிரும்.
ஸோ இதனால் 100% நீங்கள் ஒரு கார்ப்பரேட் ஜாபுக்கு தேவையான எல்லா நாலேஜும் கிடைச்சி தான் நீங்கள் இந்த கம்பெனிலேருந்து வெளியே போவீங்க. அப்புறம் யாரெல்லாம் அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இதுக்கு நீங்கள் கிராஜுவேட்டாக இருந்தாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொசிஷன்ஸ்க்கு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் இந்த ப்ரோக்ராமை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வேறு ஒரு இண்டஸ்ட்ரியிலிருந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே வர நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அப்பயே நீங்கள் இந்த கோர்ஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ மெயினாக இந்த கோர்ஸை நான் யாருக்காக டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு 6 மாதம் கழிச்சு ஒரு கார்ப்பரேட் லெவல் ஜாபுக்கு போகணும், ஒரு 5-6 வருஷம் கழிச்சு மாதம் ஒரு ₹1,00,000 சம்பாதிக்கிற அளவுக்கு நான் என்னோட கெரியர் நான் மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அப்போது இந்த ட்ரைனிங் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ஸோ இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டபிள் இங்கிலீஷ் நாலேஜ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் இங்கே ஆஃபீஸில் நாங்கள் பேசுகிற கம்யூனிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு புரியும். அடுத்து சர்டிஃபிகேட் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு 6 மாதம் ஒர்க் பண்ணதுக்கான ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் உங்களுக்கு AppeniusTechnologies Pvt Ltd கிடைக்கும். அப்புறம் இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கான கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வந்து Simplified E-Learning உங்களுக்கு கிடைக்கும். பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அடுத்த 6 மாதம் கழிச்சு எங்களுடைய ஹெல்ப்பே உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படாது. ஏன் அப்படின்னா நீங்கள் எல்லா ஏஜென்சி ப்ளஸ் கம்பெனிஸ்க்கும் குவாலிஃபைடாக இருப்பீங்க. ஸோ மினிமம் ஒரு 5 ஆஃபர் லெட்டர்ஸ் ஆச்சு நீங்கள் 6 மாதம் கழிச்சு உங்களுடைய கையில் வச்சிருப்பீங்க. ஸோ ரெகுலராக நிறைய ட்ரைனிங் இன்ஸ்டியூட் சொல்கிற மாதிரி 100% பிளேஸ்மெண்ட் கேரண்டி அப்படின்ற ஒரு ஃபேக் வேர்டை நான் இங்கே சொல்ல விரும்பல. அதுக்கு பதிலாக எந்த கம்பெனியும் உங்களை ரிஜெக்ட் பண்ண முடியாத அளவுக்கான நாலேஜை உங்களுக்கு இந்த 6 மந்த்தில் என்னால் கொடுக்க முடியும். ஸோ இதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்னோட பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ட் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படாது. ஆனாலும் என்னோட சைடில் இருந்தும் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ட்கான ஹெல்ப் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்னோட கம்பெனியில் ட்ரைன் ஆகிற எல்லா எம்ப்ளாயிஸுமே நான் simplifiedjob.comல ஃபீச்சர் லிஸ்ட்டில் வைக்க போகிறேன். ஸோ ஆல்ரெடி 150 கம்பெனிஸ்க்கு மேலே simplifiedjob.comல ஹைரிங் பார்ட்னராக இருக்காங்க. ஸோ அவங்களோட கம்பெனியில் கண்டிப்பாக உங்களை ப்ளேஸ் பண்ணுறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் இருக்குது. ஏன்னா அவங்களே டைரெக்டாக உங்களை கால் பண்ணி இன்டர்வியூவை மேக் பண்ண முடியும். அப்புறம் நிறைய ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கிராஜுவேஷன் டே எல்லாம் நடத்துகிறாங்க. ஸோ அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக என்னால் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் சேலரியில் பெர்மனன்ட் பொசிஷன்ஸ்க்கான ஆஃபர் லெட்டர் என்னால் கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் பெர்மனன்ட் எம்ப்ளாயாக இந்த கம்பெனியில் எவ்வளோ நாள் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ நாள் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அடுத்து இந்த ட்ரைனிங்கான காஸ்ட் என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ இந்த 6 மந்த் ப்ரோக்ராமுக்கான காஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ₹60,000. அப்புறம் இந்த பேட்சில் மொத்தமே 12 பேர் மட்டும்தான் இருக்க போகிறாங்க. ஸோ இங்கே ட்ரைனிங்க்குன்னு சொல்லிட்டு நான் ₹1 கூட எடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா நீங்கள் கொடுக்குற அந்த ₹60,000 நீங்கள் 6 மாதம் இங்கே தங்குறதுக்கான ரெண்டாகவே போயிடும். ஸோ எக்ஸாக்டாக சொல்ல போனால் நீங்கள் கொடுக்குறதுல ₹1 கூட என்னோட கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு வந்து வராது. ஏன் அப்படின்னா என்னோட ஆஃபீஸில் ஒரு சீட்டோட காஸ்ட் ₹10,000. ஸோ 6 மாதத்துக்கு நீங்கள் கொடுக்குற ₹60,000 சீட்டோட காஸ்ட்டாகவே போயிடும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த ரூமை பாருங்கள். ஸோ இங்கே டோட்டலாக 12 சேர் தான் இருக்குது. இந்த ரூமோட 1 மந்த் காஸ்ட் ₹1,20,000 இங்கே. ஸோ இந்த 12 மெம்பர்ஸ்க்கு நான் அடுத்த 6 மாதம் ட்ரைன் பண்ணோம் அப்படின்னா அப்போ மினிமம் என்னோட சைடில் இருந்து ₹6,000 to ₹8,00,000 நான் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த ட்ரைனிங்கை உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கொடுக்க முடியும். ஸோ நான் உங்கள் மேலே ₹6,000 to ₹8,00,000 ஸ்பெண்ட் பண்ண ரெடியாக இருக்கேன். நீங்கள் உங்கள் மேலே ₹60,000 ஸ்பெண்ட் பண்ண ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா simplified-e-learning.in போயிட்டு ட்ரைனிங்கில் உங்களுக்கு என்ன ட்ரைனிங் வேணும் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த பேட்ச் வெறும் 12 பேரை மட்டும்தான் வச்சு நாங்கள் ரன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அப்ளை பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இன்டர்வியூ கால் இருக்கும். அப்புறம் இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமே உங்களுக்கு சூட்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you in the meeting.